ஊராமுட்டு புளியா மரம்லாம் எவ்வளோ புளி காய்க்குது, ஒன்றுத்துக்கும் லாகில்லாத எதுக்கு ஒரு மரமா நீ இருக்கிற? நேத்து பக்கத்து வீட்டுக்காரன் ஏறி உழுகுறான், பளபளன்னு கொட்டுது. 5 கோணி வாரி மோறான். வயிறு ஏறி தெரியுமா? வீட்டு உள்ள ஜன்னல் வையா பார்த்தா எனக்கு ஆசை இருக்காதா நம்ம புளியா மரம் 4 புளி காய்க்கணுன்னு? அவன் புளி வித்து அவங்க பொண்டாட்டிக்கு ஆரம் சதுரம் எல்லாம் வாங்கி போட்டான். எங்கன்னா வீட்டுக்காவது 4 புளி காய்ச்சான்னா உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு விற்கிறதுக்கு தான் ஒரு தகுதியும் இல்லாத கிடக்குறேன் உங்களை நம்பி. இந்த வேர் போன வருஷமே வந்து கேட்டாங்க, செங்கல் இறக்குறவங்க சூளை போடுறதுக்கு வெறும் ஒன்று விற்கக்கூடாது, நம்ம அன்பா வளர்த்துட்டேன் இந்த மரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் காய் காக்கலையோ அடி வேறு கூட இருக்காது, மொத்தம் கட்டை தொட்டிக்கு தான் போவீங்க, பாதி செங்கல் சொல்லிக்கு போவீங்க. பக்கத்து வீட்டுக்கார மரத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை, ஈனமானமே கிடையாதா உங்களுக்கு? ஏன் பாக்குறீங்களா? ஒரு 4 காய் தெம்பா காய்ங்களா உங்களுக்கு யார் வேணான்றான்? அவன் 10 காய் காய்ச்சா நீ 20 காய் காக்கணும். எப்ப பார்த்தாலும் வருஷம் வருஷம் உன்னாண்ட ஒரே போராட்டமா போய்கினுக்குது. ஒரு 4 புளி காய்க்கிறீங்க, அதுவும் சொத்தி ஆகி போகுது. ஒன்னுத்துக்காக லாகி இருக்கிறீங்களா சொல்? எனக்கு எவ்வளவு கஷ்டமாகுது அவன் புளியாம ஒழிக்குமா சொல்ல. இந்த முறை நீங்க புளியாம காய்களையோ நாகேதி ஆகுன்னு ஆண்டவன் தான் அறிவான். உங்களை நம்பியா புளி நான் துட்டு குத்து வாங்கி குழம்பு வச்சுக்கினுக்கிறேன், வீட்டுல புளியா மத்த வச்சுக்கின்னு. ஒன்னுத்துக்கும் லாகில்லாத கிடக்குறீங்க. பாருங்க அந்த மத்த எவ்வளவு காய்ச்சி வச்சுக்குதுன்னு. நம்மளுக்கு தான் ஈனமான சூடு சொரணை இருக்கணும். போ.